மோடி அவர்கள் சொன்ன அந்த இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பொருட்படுத்தலை. அதை சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பொருட்படுத்தலை நான் அவர் சொன்னேன். ஆனால் வந்து காங்கிரஸோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஈஎம் பூசின மாதிரி பூசாத மாதிரி இருக்குன்ற தேர்தல் அறிக்கையை. ஸோ முதல்ல ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்களோட நிலைப்பாடு என்னன்றதை வந்து முதல்ல இவங்க உணர்ந்தாங்களான்னு தெரியல. முதல்ல நாட்டில் என்ன நடக்குதுனாலும் தெரிஞ்சுக்கிட்டாங்களான்றது தெரியல. இந்த நீட் விஷயம் மட்டும் முதல்ல எடுத்துப்போம். இப்போ நீட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கு அந்த உரிமை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இவங்களுக்கு தேசிய அளவில் ஒரு நீட்டுக்கான பார்வை இவங்களுக்கு என்ன காங்கிரஸ்க்கு? அதாவது கேட்டினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லுமுள்ளு இருக்குது. இந்த இவிஎம்ல பண்ணுற தில்லுமுள்ளாக தான் இவங்க நிற்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக மோடியோட எதிர்ப்பாலேயே வீசுது. இப்போ இன்னும் சொல்ல போனால் இதில் வாங்கக்கூடியவங்கலாம் வந்து 1000 ரூபா கூடிய இந்த விதவைகள்லாம் அதில் மைனஸ் பண்ணி அதுக்கு பிறகு கேட்டால் அவங்களாம் குடும்ப தலைவியாக வந்துட்டாங்கன்னா விதவை குடும்ப தலைவி வந்தால் 2000 வராது. காரணம் அங்கே இருந்த சில தீவிரவாத குழுக்கள் இன்னும் அதை ஒடுக்கிறதுக்கே அந்த பணத்தை செலவு பண்ணாங்களே தவிர அந்த மாநிலங்கள் டெவலப்மெண்ட் ஆகலை. அப்போ மோடிஜி வந்து இந்த 370 அபாலிஷ் பண்ணது வந்து நீங்கள் வரவேற்கிறீங்க, திமுக வரவேற்குது. இப்போ வட மாநிலத்தோட வர்றதை பற்றி ஒன்றுமே இல்லை. அதில் எவ்வளோ பேர் கிரிமினல் வராங்கன்றது ஏதாவது ஒரு கணக்கெடுப்பு இருக்கா? இல்லை, அதான் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அந்த கலாச்சாரம் மாறி போச்சு. இல்ல அது யார் காரணம்? அது நீதிமன்றமே சொல்லுது. நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்க. இன்னும் வந்து சாதி தான் நிற்கும். நம்ம சாதிக்க போறதே கிடையாது. இன்னும் கொஞ்சம் வலிமையாகும்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம நாகரிகம் வளர்ந்துட்டு வருது. என்ன சொல்றோம்னா கலாச்சாரமே மாறிட்டு இருக்குன்னு சொன்னார் ஓரின சேர்க்கையில. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்க வந்து பார்த்தா குறிப்பிட்ட சாதியை நீங்க தூக்கி பிடிக்கும் போதுன்னு கேட்டா இன்னும் சாதி வலிமையாகும் தான் நான் சொல்றேன். செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி ஐயா இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு சேகுவாரா ஜெய்சங்கர் ஐயாவிடம் போயிடலாம் இருக்கேன். காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பிளவுவாத அரசியல்லாம் வந்து இதுல வந்து உள்ளடங்கி இருக்கு அப்படின்றாரு. முதல்ல காங்கிரஸ் தேர்தல் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க மோடிஜி அவருடைய இந்த கருத்துக்கு? நீங்க மோடிஜி சொல்றாங்களா, மோடிஜி உங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த ஜி என்ற வார்த்தையை போடுறேன். என்ன பண்றது? மோடி அவர்கள் சொன்ன அந்த இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பொருட்படுத்தலை. அதை சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு பொருட்படுத்தலை நான் அவர் சொன்னேன். ஆனால் வந்து காங்கிரஸோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஈஎம் பூசின மாதிரி பூசாத மாதிரி இருக்குன்ற தேர்தல் அறிக்கையை. ஸோ முதல்ல ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்களோட நிலைப்பாடு என்னன்றதை வந்து முதல்ல இவங்க உணர்ந்தாங்களான்னு தெரியல. முதல்ல நாட்டில் என்ன நடக்குதுனாலும் தெரிஞ்சுக்கிட்டாங்களான்றது தெரியல. இந்த நீட் விஷயம் மட்டும் முதல்ல எடுத்துப்போம். இப்போ நீட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கு அந்த உரிமை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இவங்களுக்கு தேசிய அளவில் ஒரு நீட்டுக்கான பார்வை இவங்களுக்கு என்ன காங்கிரஸ்க்கு? மாநிலத்துல ஒரு உரிமை இருக்குன்னா இப்ப நான் கேட்கிறேன், நம்ம மாநிலத்தை விட்டுருங்க சார், சரிங்களா? காங்கிரஸ் ஆளக்கூடிய மற்ற மாநிலங்கள் இருக்குல்ல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரியான வந்து ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ் எடுக்குமா? எப்படி இதை வந்து இவங்க சொல்ல வராங்க? ஒரு உறுதியான நிலை இல்லை. நீட்ல மட்டுமே நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டில நீங்க எடுத்துங்க. ஜிஎஸ்டில இதே தான் இருக்கிறத மாநில சார் 2.0 அந்த மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் கூட போட்டோம் சார். இவிஎம்ல தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கவ்விக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரியும் காங்கிரஸ். ராகுல் காந்தி சொல்றாரு பண்றாரு மோடி, நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். அதாவது கேட்டினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லுமுள்ளு இருக்குது. இந்த இவிஎம்ல பண்ணுற தில்லுமுள்ளாக தான் இவங்க நிற்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக மோடியோட எதிர்ப்பாலேயே வீசுது இப்போ இன்னும் சொல்ல போனால். ஆனால் அந்த இவிஎம் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வந்தோம்னா நாங்கள் வந்தோம்னா நான் கேட்டால் வந்து அதை மாடர்னைஸ் பண்ணுவோன்றாங்க. அவ்வளோதான். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது கேட்டா இவங்க இதே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்னெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அது வந்து பிஜேபி பண்ணுச்சு. இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு தேர்தல் அறிக்கையில, சரிங்களா? இவங்க வந்து 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாருங்க. முதல்ல இதை முடிச்சிடுறேன். முதல்ல கேட்டா இன்னொரு முகமா தான் பிஜேபியோட இன்னொரு முகமா தான் இந்த 3 பெரிய விஷயங்கள்லயுமே இருக்கு. முக்கியமான விஷயங்கள் இருக்கு, தேசத்தை ஒடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 3மே இருக்கு. அதை கடந்து இந்த 1 லட்சம் கொடுக்குறேன்றாங்க பாருங்க. திமுக திராவிட மாடலை தான் அவங்க வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஏற்கனவே இங்க அறிவிச்சுட்டு இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரியாம இந்த குடும்பத்தில் இருக்க 1000 ரூபாய்க்கு திக்குமுக்காடிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் பொருளாதாரம் அவ்வளவு நெருக்கடியா அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க எத்தனை 1000 பேர் எத்தனை லட்சம் பேர் கொடுத்தாங்கன்றது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். முதல்ல இவங்க கொடுத்தாங்களா, எவ்வளவு பேர் கொடுத்தாங்க, எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணாங்க,
யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆமா நிறைய வந்து நடைமுறை சிக்கல்கள் நிறைய வந்து அனுபவிச்சாங்க, இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க இன்னும் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு இவங்க தொடர்ந்து இதே மாதிரி போகணும். சரிங்களா? இதுல எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஆட்டத்துக்கு மாற்ற போடுவாங்க, மாற்றத்துக்கு ஆட்டில் போடுவாங்க. அந்த மாதிரி கதை தான் இவங்க பண்ணாங்க. என்னன்னு கேட்டா இதுல வாங்கக்கூடியவங்கலாம் வந்து 1000 ரூபாய் வாங்கக்கூடிய இந்த விதவைகள் எல்லாம் அதுல மைனஸ் பண்ணி, அதுக்கு பிறகு கேட்டா அவங்க எல்லாம் குடும்ப தலைவியா வந்துட்டாங்கன்னா, விதவை குடும்ப தலைவி வந்தா 2000 வராது, அதை குறைச்சி இதை கொடுத்தாங்க. இப்படி தூக்கி அப்படி போட்டு கேட்டா அந்த ஃபில்டர் பண்ணி தான் இவங்க கொடுத்தாங்க. இது நடைமுறை இருந்துச்சு. இது 1 லட்சம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 1 லட்சம் குடும்பத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ஏழை குடும்பத்தினருக்கு 1 லட்சம் சொல்றாங்க. சரிங்களா? அந்த ஏழைன்றதுக்கான ஸ்கேல் என்ன? நீங்க வறுமை கோட்டு கீழே உள்ளவன்னு சொன்னா ஒருத்தவங்க கூட வாங்க முடியாது. நீங்க அந்த கணக்கு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வழக்கம் போல இவங்க பண்ண மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஏழை குடும்பம்னா என்னன்னு கேட்டா 4 ஃபேன் ஓடுதா, 4 ஆமா ஏசி ஓடுதா, கார் வேணாம், ஸ்கூட்டர் இருக்கா, என்ன இத்து போன பைக்கா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அது வச்சு பைக் வச்சிருக்கு உங்களுக்கு கிடையாது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப திராவிட மாடல் என்ன பண்ணுச்சு அதே தான். இவங்களும் அதை தான் பண்ணாங்க. கேஸ் சிலிண்டர் இருக்குதா, அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? கேஸ் சிலிண்டர் இல்லைங்க, அடுப்பு தாங்க இருக்கு, அடுப்பு தான் கூட கிடையாது. கேட்டா அடுப்பே இல்லைங்க, நாங்க ஹோட்டல்ல தான் சாப்பிட்றோம். அப்போ ஹோட்டல்ல சாப்பிட்ற வசதி இருக்கா, அப்போ உங்களுக்கு கிடையாது. இப்படிதான் இவங்க பண்ணாங்க. தவிர ஒழுங்கா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா மக்களுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன அறிவிப்புப்படி முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி என்ன அந்த அறிக்கையில சொன்னாங்களோ அந்த மாதிரியான நடைமுறைப்படுத்தவே இல்லை. இதைத்தான் காங்கிரஸும் ஃபாலோ பண்ண போறாங்கன்றதான். திரு ஜெய்சங்கர் சார், இப்ப எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஒரு 3 வாக்குறுதிகளை மேற்கோள் காட்டி இது வந்து பாரதிய ஜனதாவோட அறிக்கை போல ஓரியன்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீட் தேர்வு வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கப்படும் சொல்லி பாரதிய ஜனதா சொல்லியிருக்கா? இல்ல நீங்க அவங்க சொன்னது நான் சொல்ல கேட்டேன். நீங்க பிஜேபியை ஒப்பிட்டுக்க போகாதீங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி வருவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட காங்கிரஸோட அறிக்கையை தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நடைமுறை வந்த பிறகு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பிஜேபியை நீங்க கொண்டு வராதீங்க. பிஜேபி வந்து மாநிலத்துக்கு உரிமை கொடுக்கலன்னு கூட வச்சுக்கோங்க. இவங்க மாநிலத்துக்கு உரிமை கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுவே நான் கேட்டேன்னா கேள்வி எழுப்புறேன். காங்கிரஸ் ஆளக்கூடிய 2 மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நிலைமை? 2 மாநிலத்தை மட்டும் எடுத்துப்போம். ஒருத்தர் நீட்டு வேணும்னா நீங்க அனுமதிப்பீங்க, ஒருத்தர் நீட்டு வேணும்னா அனுமதிக்க மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு தேசிய பார்வை என்னன்னு கேட்கிறேன் நீட் விஷயத்துல. இப்ப புரியுதுங்களா? நீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க தான் அந்த வழக்கு சம்பந்தமா வந்த போது ஐயா யார் வந்து பாத்தீங்கன்னா வாதிட்டாங்க, ஆதரவு தெரிவிச்சு ஐயாவுக்கு தெரியும். அப்ப புரியுதுங்களா? இப்போ நீட்டை வந்து பாத்தீங்கன்னா இவங்க அனுமதிக்கிறாங்க, அதே கொள்கையில தான் இவங்க இருக்கிறாங்க, மாறலன்னு தெரியுது. சும்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்ற நம்ம மாநிலத்தில் உள்ள கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்காக வேண்டி ஒரு வார்த்தை பிரயோகம் நடக்குது. இப்ப நீங்க பிஜேபி நீங்க ஒப்பிட்டீங்கன்னா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா நேரத்துல இது பரவாயில்லைன்ற நான் பரவாயில்லன்னு நான் எப்படி சொல்றேன்னு கேட்டா நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை நிலைப்பாடை விட ஒற்றை நிலைப்பாடு பரவாயில்லன்ற நான் அதை நம்ம எதிர்த்து போராடுறதுக்காக உரிமை இருக்கு நமக்கு. காமாட்சியா நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைய? அது வந்து ஒரு தேசிய பார்வையே இல்ல, எப்படியோ ஒரு போற போக்குல இப்படி கொடுத்துருக்காங்க, பூசி முழுக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஜெய்சங்கர். பொதுவாகவே இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் ஐயா சொல்லணும் தெரியும்னு நினைக்கிறேன். பொதுவாக கூட்டணி கட்சிகள் இருந்தாங்கனாலே கடந்த காலத்துல ஐயாவுக்கும் தெரியும். குறைந்தபட்ச பொது திட்டம்னு ஒரு திட்டத்தை உருவாக்குவாங்க, மினிமம் ப்ரோக்ராம். அது வந்து அது மாதிரி ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும். ஐயா இருந்தா சொல்லுங்க. அதாவது சாதாரண கண் கொண்டு பார்த்தா இந்த திட்டம், இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்றதை காட்டிலும் மக்களுடைய வறுமையை போக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்திற்கு 400 ரூபாய் சம்பளம் தரேங்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க. அதே மாதிரி வந்து நீட்டு வந்து எந்த மாநிலம் வேண்டான்னு சொல்றாங்களோ அந்த மாநிலத்திலே அவங்களே தேர்தல் நடத்தி அவங்களே பண்ணிக்கலாம், அந்தந்த மாநிலங்களே பண்ணிக்கலாங்கிறது வந்து இன்றைக்கு அப்படி பண்ணும்போது எல்லா மாநிலங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, தமிழ்நாடை தவிர. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்குது. அதனால தமிழ்நாடு வந்து இதாகுது. ஆனால் அதே வேளையில் இதே தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு, மாவட்டங்கள் தோறும் மருத்துவக் கல்லூரி கட்டப்படும் அப்படின்னு ராகுல் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிட்டோம், பிற மாநிலங்கள்லயும் அது நடக்குங்கிறாரு. அப்படி பிற மாநிலங்களையும் நடைமுறை வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அப்ப அவங்கவுங்க மாநிலங்கள்ல அவங்கவுங்க பண்ணிக்குவாங்க. அதனால அந்த சீட்டு ஷேரிங் அவசியம் படாது. சீட்டு ஷேரிங் இருக்கிறதுனாலதான் இந்த ப்ராப்ளமே வருது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எவ்வளவு முரண்பாடு பண்ணல. நீங்க சொல்றீங்க மாநில உரிமைகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆர்டிகல் 370 இவங்களோட ஆட்சியில தான் வந்து கலைக்கப்பட்டுச்சு, அபார்ஷன் பண்ணாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி ஒருவேளை அமைக்கும் பட்சத்துல வந்து
370 நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, மாநில அந்தஸ்து இப்போ டொமினியன் அந்தஸ்து தான் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க மாநில அந்தஸ்து கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க, புரிஞ்சு போச்சா? மாநில அந்தஸ்து டெஃபினட்டா அதுக்கு உண்டு, பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து. ஏன்னா நம்ம தானே காங்கிரஸ் ஆட்சி தானே அந்த சட்டத்தையே புத்திர புலையரமா ஆக்குனது. இங்க பாருங்க, 50 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில 370 திட்டத்தின்படி ஏற்கனவே அங்க வந்து 40% டோட்டல் பட்ஜெட்ல இராணுவத்துக்கு ஒதுக்குற மாதிரி ஒதுக்குனாங்க. ஆனா அந்த மாநிலங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகல. காரணம் அங்க இருந்த சில தீவிரவாத குழுக்கள் இன்னும் அதை ஒடுக்கிறதுக்கே அந்த பணத்தை செலவு பண்ணாங்களே தவிர அந்த மாநிலங்கள் டெவலப்மெண்ட் ஆகல. அப்ப மோடிஜி வந்து இந்த 370 அபாலிஷ் பண்ணது வந்து நீங்க வரவேற்கிறீங்க, திமுக வரவேற்குது? திமுக வரவேற்கல. பட் அதே வேளையில வந்து இப்போ வந்து நாங்க அதுக்கு வந்து மாநில அவங்க வந்து டெரிட்டரியா இதா கொடுக்க போறாங்க, யூனியன் டெரிட்டரியா பண்ண போறாங்க. இதையும் லக்னோவையும் லடாக்கையும் நாங்க வந்து அதை மாநில அந்தஸ்து கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி பாண்டிச்சேரியும் கொடுத்துட போறோம். அப்ப வந்து நமக்கு வந்து 2014 இந்த சிந்தனை வராது. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் உள்ளடங்கி இருக்கு, இடைமறிக்கிறதுக்காக சொன்னேன். இந்த புலம்பெயர்ந்த வடமாநில தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சாதகமாக இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? இப்போ வட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரயிலில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேயே கொண்டு வந்து கொட்டுவாங்க. அதில் சில வார்த்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அறிக்கையில், இந்த காதல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோன்றதுலாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ இது வந்து உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்லுங்க? இல்லை அதில் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னாய்யா, வெளி மாநிலத்துல இருந்து இங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்க வந்து ஆதார் கார்டும் ஓட்டு உரிமையும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அவங்க எது நேட்டிவோ எது பர்த் சர்டிஃபிகேட்டோ அந்த மாநிலத்துல அந்த மாவட்டத்துல தான் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இங்க வந்து வேலையை பார்க்கலாம், விருந்தாளியா வரலாம், வேலையை பார்க்கலாம், போகலாம். ஏற்கனவே நம்ம மாநிலத்துல வந்து ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா சவுகார்பேட்டை ஏரியால எல்லாம் இங்கேயே ஒரு 500-1000 ஆண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தஞ்சையில சரபோஜ் மகாராஜா ஆதார் கார்டு ஓட்டுரிமை எல்லாம் இருக்கு. அதனாலதான் சேகர் பாபு அவர்கள் தேர்தல் நிற்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்தியிலேயே போஸ்டரை ஒட்டி இருந்தாரு. அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து சவுகார்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் சொல்லக்கூடிய அந்த துறைமுகம் தொகுதியாக இருக்கட்டும், சில நான் சொல்றது வடசென்னை தொகுதியே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை கூட நான் சொல்றேன், இப்ப நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கணிசமான வாக்கு வந்து உரிமை பெற்றவங்க இருக்கிறாங்க. அதனால இவங்க கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல காலப்போக்கில் இங்க இருக்க முடியாது சார். இங்க வந்து நம்ம வந்து டெம்பரரி தான் சார். அதாவது இப்ப வந்து என்ன உத்தரவாதமான இல்ல அது காங்கிரஸ் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. வடமாநில தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இங்க குடிபெயர்ந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து புலம்பெயர்ந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு நடத்தும் போதே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மத்திய அரசு வந்து கணக்கெடுப்பு அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு செய்யக்கூடாது, இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தினாங்க. காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுத்துச்சு. இப்ப வடமாநில தொழிலாளர் வர்றதை பத்தி ஒண்ணுமே இல்ல. அதுல எவ்வளவு பேர் கிரிமினல் வராங்கன்றது ஏதாவது ஒரு கணக்கெடுப்பு இருக்கா? இல்ல அதான் அவங்க காலத்துல நடவடிக்கை ஏதாவது இருக்கிற சாதாரண ஆட்களை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண குற்றம் செய்தவங்க கூட நீங்க கண்காணிக்கிறீங்க. இப்போ இந்த இன்னர் பெனிஃபிட் லைன் கொண்டு வரணும்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியா வந்து வலியுறுத்துறாரு. இது உங்களுக்கு உடன்பாடா? வரட்டும். இல்ல அதாவது இன்னர் பெர்மிட் முறை வந்து நம்ம மாநிலத்துல வச்சோம்னா எல்லா மாநிலத்திலயும் இன்னர் பெர்மிட் வந்தா அது வந்து சாத்தியப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு போகணும். அப்ப டெல்லியில நான் ஒரு இன்னர் பெர்மிட் வாங்கிட்டு உள்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலம் போறதுக்கு நான் வந்து இன்னர் பெர்மிட் இல்ல இன்னர் பெர்மிட் கூட நான் வேணாம், குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வரக்கூடிய ஆமா இல்ல இப்ப இருக்குங்க. இப்ப வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இங்க வரக்கூடிய வடநாட்டு தொழிலாளியுடைய பேரு, அட்ரஸ், அவங்களுடைய போட்டோ எல்லாமே காவல்துறையில பதிவு பண்ணி தான் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் பதிவு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பண்றாங்க. அது வந்து காவல்துறை வந்து அந்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா யார் யாரான தகவல் யாரெல்லாம் எவ்வளவு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வேணா அந்த வந்து இல்ல சார். இப்ப இது வந்து அந்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறதா டேட்டாஸ் எதுவும் கிடையாது. முயற்சி நடந்தது, அது காவல்துறை பண்ணாங்க. ஆனா அது வந்து பார்த்தா அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வந்து LGBT விவகாரம் வந்து பேசப்பட்டிருக்கு. இது நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம இந்திய மண்ணுக்கு அது உகந்ததா? அது ஏன் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை வந்து காங்கிரஸ் கொடுக்கணும்? அதாவது நீங்க வந்து தமிழ்நாடை மட்டும் வச்சு நீங்க பேசுறீங்க.
பிற மாநிலங்கள்ல அந்த மாதிரி இருக்கு எங்க சூழல். சார் இருக்கு? நம்ம இந்திய மண் அப்படியா சார்? நம்ம இந்தியா மண்ணு இந்திய கலாச்சாரம் அப்படியா சார்? இல்ல இருக்கு. நீங்க இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஆணு திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. பெண்ணும் திருமணம் பண்ணிக்கலாம், ஆணும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே போட்டாச்சு. அப்புறம் என்ன கலாச்சாரம் இங்க சுப்ரீம் இருக்கு? கோர்ட் சொல்றதெல்லாம் வேத வாக்கு ஐயா. ஆமாங்க கண்ணே, இங்க பாருங்க, அது வந்து ஐயா கலாச்சாரங்கிறது காதல் மாறி கண் கொண்டு போச்சுங்க. பாருங்கன்னு சொல்றாரு. கலாச்சாரம் மாறி போச்சு. காதல் கண் கொண்டு பாருங்கன்னு சொல்றாரு. நீங்க இல்ல, நான் அது அப்படி சொல்ல வரல ஜெய்சங்கர். கலாச்சாரம் மாறி போச்சுங்கிறேன். ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அந்த கலாச்சாரம் மாறி போச்சு. இல்ல அது யார் காரணம்? இல்ல, இப்ப அது எனக்கு நீதிமன்றமே இல்ல, சொல்லுது. நீங்க நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே சார், உத்தரவு health போட்டிருக்கு. minister-ஆ இருக்கும்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மெக்சிகோல இதே கருத்தை வந்து பதிவு செய்யறாரு. இந்த இந்த ஓரணை சேர்க்கையை வந்து வரவேற்கத்தக்கது, எங்க நாட்டிலேயே வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பேசுறாரு. அப்போ இருந்த இந்த யூபிஏ கவர்மெண்ட் வந்து பெரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு. அப்ப ஏன் கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டனம் தெரிவிச்சாங்க, அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி ஒதுக்குனாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? இப்போ ஒத்துக்கிடுச்சு இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இல்ல. அப்புறம் என்ன? இங்க பாரு ஒரு விஷயம், சொல்லி ஆட்சியாளர் தான் சார் இது இங்க பண்ணுவாங்க. பாரு, நான் சொல்றத கேளியா. சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிடுச்சு இது பண்ணிக்கலான்னு. உடனே ஒன்றிய அரசு என்ன பண்ணணும்? உடனே ஒரு ஆர்டிக்கலை மாத்தி இதை வந்து சட்ட வடிவம் கொண்டு வரணும். இதை ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பெண்ணும் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆணுக்களுக்கும் பெண்ணுக்கு ஆணும் தான் கல்யாணம் பண்ணணுமே தவிர இது சட்ட விதிகளுக்கு மாறா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வந்து வாபஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது சுப்ரீம் கோர்ட்ல விட்டு இன்னைக்கோட கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. செய்யக்கூடாது காங்கிரஸ் ஆட்சி கண்டிப்பா செய்வோம். கண்ணே, இன்றைக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெளி உலகத்துக்கு இல்ல வெளி உலகத்துல போய் பாக்குறது இல்ல. இப்ப எல்லாம் பஃப்ல போனீங்கன்னா அங்க ஆணு கட்டி பிடிச்சுதான் கெஸ் பண்ணிட்டு தர்றானுங்க, பொண்ணும் கட்டி பிடிக்கலாம் கூட போறாரு. சோ ஆகையினால நீங்க பப்புல போய் பாருங்க, அங்க என்ன நடக்குது பாருங்க. நாம போறது ஐயா, அதெல்லாம் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆகையினால இது இன்னைக்கு அதாவது கலாச்சாரங்கிறது வந்து சென்னையில இருக்க கலாச்சாரம் கிராமத்துல இல்ல, கிராமத்துல இருக்க கலாச்சாரம் சென்னையில இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா அது மாறி போச்சு. இல்ல ஐயா சொல்றாரு கலாச்சாரம் வந்து மாறிடுச்சுன்னு சொல்றாரு. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நம்மளையெல்லாம் வழி நடத்துறதுக்கான ஒரு அரசு இருக்கும்போதுதான் சார் அந்த அரசு வந்து பல விஷயங்கள் சார் நம்ம எல்லாம் விரும்புறதையெல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது சார். சரிங்களா? நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு அரசு இருக்கு. அந்த அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். சரிங்களா? இப்ப அரசோட கொள்கை இப்ப கேள்வியாய் நிக்குது. என்ன கேட்டா ஆடு மாடுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த காமம் விஷயத்துல, செக்ஸ் விஷயத்துல வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைமுறை உண்டு ஆடு மாடுகள் கூட. ஆனா இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா நான் இதை வந்து கடுமையாக ஆனா இதை வந்து அரசே ஆமோதிக்கிறது தான் நான் வந்து குறையா சொல்றேன். இது அரசு ஆமோதிக்க கூடாது. ஏன்னா வந்துகிட்டா நீ நீதிமன்றம் சொல்லிட்டு நீதிமன்றங்கள் கூட பார்த்தா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த கருத்தை கூட திணிக்கிற சூழ்நிலை இருக்குதா இல்லையா ஐயாவுக்கு தெரியும். நீதிமன்றங்கள் சொல்றது எல்லாமே வேத வாக்கவும் நீங்க எடுத்துட முடியாது. அங்க கொண்டு போற வழக்கு பொறுத்து அங்க இருக்கிற சட்டங்களை வச்சுதான் அவங்க தீர்ப்பு சொல்ல முடிய ஒரு இயந்திரமா தான் இருக்கிறாங்களே தவிர அது நீங்க வந்து பார்த்தா உண்மையிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் மக்களுக்கு எது சரின்றதை முடிவு பண்ணக்கூடியதுன்னா ஆட்சி மன்றம். அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு வந்து சரியான முடிவு எடுத்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சட்ட வரைகளை கொண்டு வந்தீங்கன்னா நீதிமன்றம் அதுக்கான தீர்ப்புகளை வழங்கணும். இருக்கிற சட்டத்தை வச்சுதான் அவங்க தீர்ப்பு கொடுக்க முடியும். சரிங்களா? இங்க எல்லாத்தையுமே தனி மனித உரிமைன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து கலாச்சார சீர்கட்டுக்கு நீங்களே துணை போறீங்கன்ற அரசே துணை போகுதுன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க ஒட்டுமொத்தமா அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு இது ஒன்றும் இல்ல, எனக்கு என்னன்னு கேட்டா இந்த பாஜக அரசு வந்து இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கு நம்ம போனோம்னால அதில் ஒரு இடத்துல சொல்றாங்கன்னு கேட்டா வந்து கட்சி மாறினால் கூட அவங்க வந்து குற்றத்துல இருந்து அவங்க வந்து தப்பிக்க முடியாது, நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிஜேபியில மாறினவங்க ஐயாவுக்கு நல்லா தெரியும். பிஜேபியில வந்து மாறினவங்க பெரும்பகுதி வந்து காங்கிரஸ்ல தான் மாறி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து அவங்க மேல வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு இவங்க சொன்னாங்கன்னா அப்போ தன் சொந்த கட்சி மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு ஆயிடுது. அல்லது ஏற்கனவே இப்ப இருப்புல இருக்கிற அந்த வந்து கட்சியில யாரும் வந்து மாறிடக்கூடாதுன்னு சொல்ற எச்சரிக்கைக்காக கூட இதை சொல்றாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. நீங்க பொதுவா நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? குற்ற நடவடிக்கை யார் ஈடுபட்டாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சி யார் வேணாலும். அதுக்காக சொல்லப்பட்டது இல்லை. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன ஆயிடுச்சுன்னா
அதிகமாக வந்து மகாராஷ்டிராவில் தான் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் மொத்தம் 9 பேர் வந்து கட்சி மாறி இருக்காங்க. கட்சி மாறும் போது எதனால் கட்சி மாறினாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே வந்து ஈடியினுடைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவங்க எல்லாம் சிறைக்கு போயிட்டு வந்தாங்க, சிறையிலையும் இருந்தாங்க, வெளியில் வந்தாங்க பெயிலில். இந்த மாதிரி கேசஸ் தான் மொத்தம் வந்து 7 அல்லது 9, எனக்கு அது சரியாக தெரியல. அவங்க வந்து மொத்தமே 24 பேர் தான் அந்த மாதிரி பண்ணதுல. அதுல அதிகமா வந்து அங்க 15 பேர் இருக்காங்க. இல்ல இதை வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லணுமான்னு கேக்குறேன். இல்ல இது வந்து ஒரு அரசோட நடவடிக்கை கேட்டீங்கன்னா இல்லங்க, ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைன்றது ஒரு பொது பார்வையா சொல்லிடலாம். இல்ல ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லுங்க, கொஞ்சம் பொறுங்க, சொல்லுங்க. இந்த நபர்கள் மீது வந்து ஈடி வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் வைத்தது. பல 1000 கோடி 5000 கோடி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி வச்சாங்க. அப்புறம் இவங்க வந்து கட்சி மாறின விட்டுட்டாங்க. அத வந்து வழக்குகள் நான் என்ன சொல்றேன், இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நேரடியாவே சொல்லிடுங்களேன். ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வந்து சம்பந்தப்பட்டவங்க மேல நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னா முடிஞ்சிருச்சு. இதுல ஏன் கட்சி மாறினவங்கன்னு நீங்க தனியா மென்ஷன் பண்ணணும்? அப்படி பார்த்தாக்க எதுக்கு நான் நினைக்கிறேன்னா, இனி வரும் காலங்கள்ல யாராவது இருந்தாலும் கூட நீங்க யாரும் கட்சி மாறிடக்கூடாதுன்றது வந்து ஒரு தடை, ஒரு அணை போடுற மாதிரி இருக்கு. நல்லது தானே அது எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல அதாவது ஊழல் பண்ணிட்டு சார் இருங்க சார், ஊழல் பண்ணுவான் இந்த கட்சியில இருந்து, இந்த கட்சியில இருந்து ஊழல் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போனா புனிதன் ஆயிடுறான் அப்படின்னு சொன்னா இது எந்த வழியில சேர்த்தி? அதனாலதான் அவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன சொன்னா, ஒரே வார்த்தை, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை. அது ஆளுங்கட்சி பண்ணிட்டோம், இந்த நம்ம சொந்த கட்சி யாராவது பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கிறவங்க யாரும் மாறிடாதீங்க. நீங்க கொள்ளடிச்சவங்க எல்லாம் இங்கேயும் திருட்டு இருக்கானுங்க. காங்கிரஸ் இன்னும் எல்லா இடத்துலயும் திருடங்க. நீங்க யாரும் போயிடாதீங்க. இந்த பாருங்க, அரசியல்ல எல்லாமே எங்க கலைஞரே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? தேன் எடுத்தவன் கைய சோப் போட்டு கழுவ மாட்டான்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஐயாவே சொல்றாரு திமுக ஊழல் கட்சி. நான் திமுக ஊழல்னு சொல்லல, நல்லா பொதுவான கருத்து இது, அவ்வளவுதான். எனக்கு என்னுடைய பார்வை கருத்து பட்டினா, இது வந்து மக்களுக்கு வந்து திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் அறிக்கை இல்லை. ஒண்ணு என்ன கேட்டா, பிஜேபியோட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முகத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து காட்டுற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். என்ன சார் சாதிவாரி கணக்கு சார், நீங்க நான் திரும்ப சொல்றேன் சார், ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சத்தை மட்டுமே நீங்க எடுத்து பேசாதீங்க. அதுலயே எவ்வளவு பிளஸ் எவ்வளவு மைனஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து நன்மை இருக்கு, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னோக்கி நம்ம நகர்வோன்றதை பாத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்புன்னு என்ன என் பார்வையில நான் கேட்டேன்னா, மேலும் சாதி என்ற அந்த வந்து வலிமை அடைமை தவிர, இப்ப நான் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் வந்து கூட்டணி இருக்கிற திருமாவளவன் ஏற்றுப்பாரா? அவரு வலியுறுத்தாரு. அதுதான் நான் கேட்கிறேன், எந்த மாதிரி ஏற்றுப்பாங்கன்னு கேட்கிறேன் நானு. தொடர்ந்து வலியுறுத்துறாரு அவர் எடுக்கணும். அதுதான் சார் நான் சொல்றேன், ஒரு பொது பார்வையில நீ சொல்லுங்க. மற்றவங்களும் சொல்றேன் நான் கேட்டேன், திருமாவளவன் கேட்டா, மற்ற வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட நிலைப்பாடு என்ன? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்ல. கூட்டணி கட்சியில அத்தனை பேர் ஏற்றுக்குவாங்கன்னு கேட்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலேன்னு கேட்டேன்னா, சாதி ஒழியத்து இன்னும் ஒரு சாதி வலிமையாகும். ஐயா கேட்டு பாருங்க சொல்லுவார். இல்ல திரு காமாட்சி, நிறைவா சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுனால சமூக நீதி ஒரு பக்கம் அது பிளஸ் பாயிண்ட்லாம் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் சாதியோடைய வலிமையாக்கும் அதிகமா தான் ஆகும். இல்ல இப்போ இடஒதுக்கீடுங்கிறது வந்து இப்ப பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே வந்து இல்ல கொஞ்சம் பொறுங்க. அதாவது வந்து நம்மளுடைய எடப்பாடியார் வந்து கடந்த ஆட்சி காலத்துல 2021 அவர் ஆட்சி முடியும் தருவாயில வந்து முந்தைய தேதியை போட்டு 10.5% வன்னிய இன மக்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணாரு. அது கடைசியில என்ன ஆயிடுச்சு, அவர் அந்த மக்கள்லாம் வாக்கு போட்டதுனால தான் அவர் இன்னைக்கு எதிர்கட்சியாகவே வந்து உட்காந்துருக்காரு. அதில் ரெண்டாவது இன்னொரு தரப்பு வந்து மக்கள்லாம் வந்து என்ன அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி அவங்க வாக்கு போடலை. இந்த மாதிரி பல விதமான சிக்கல் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் தரவு இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுக்க போச்சுன்னு அவங்களும் கேள்வி வச்சுட்டாங்க. ஸோ ஆகையினால ஒரு தரவு எடுத்து அந்த தரவின் அடிப்படையில் பார்லிமெண்ட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இதை ரிலீஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய கொள்கை. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வருவாயினுடைய அடிப்படையில வேலை வாய்ப்பு கல்வி தரதுங்கிறது வந்து இந்த சமுதாயத்துல வந்து இன்னும் அது நம்ம அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை. வளர்ச்சி அடைஞ்ச நாடு இப்போ அமெரிக்கா இருக்குது, அது வளர்ச்சி அடைஞ்ச நாடு. அது போன்ற நாடுகளில் வந்து வருவாயின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கல்வியை கொடுக்கலாம். நம்ம இன்னும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய நாடா இருக்க காரணத்தினால இந்த ஜாதிய இடஒதுக்கீடு
அது திமுக இருக்கு, அதுக்காக வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவுல நம்ம பார்க்கும்போது அது சார் இந்த ஒரே கூட்டணி பார்வை கட்சியில பார்க்கணும். ஐயா சொல்லுங்க, இந்த சாதி வாரி கணக்கெடுப்புல கூட்டணி கட்சியில முரண்பாடு இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியிலும் கேட்கறாங்க, எந்த கட்சி கேட்கல சொல்லுங்க? மற்ற நான் சொல்ல கூட இந்தியா கூட்டணியில இருக்க கூட்டணி கட்சிகள் நான் சொல்றேன். இந்தியா கட்சி ஐயா, இந்தியா கூட்டணியில இருக்கிறதுல எல்லா கம்யூனிஸ்டும் கேட்கறாங்க, மம்தா கேக்குது. அப்புறம் என்ன எங்கள்ல இப்ப மம்தாவும் அவங்க தான் முக்கியமா மெயின், கெஜ்ரிவாலும் கேட்கிறாரு. அப்புறம் இதுல என்ன இருக்கு? எல்லாம் தான் எங்க கூட்டணியை பொறுத்த மட்டிலும் சார். ஒண்ணு வந்து இது இந்தியா கூட்டணி வந்து இந்த தேர்தல் அறிக்கை இல்ல, இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட தேர்தல் அறிக்கை. புரியுதுங்களா? அவங்கதானே சார் பிரதான அதுதான் இங்க எதிர்க்கட்சியா இப்ப புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. இப்ப கடைசியா இப்ப நம்ம காங்கிரஸ் நம்ம திமுகல இருந்து ஒருத்தர் ஆமா குறைந்தபட்ச பொழுது இல்லாம இது வந்து பாத்தீங்க, இப்ப ஏன் எல்லாருமே மௌனமா இருக்காங்க சொல்லட்டுமா சார்? இப்ப ஐயா சொன்னதுதான், மற்ற கூட்டணி கட்சிகள் ஏன் அவங்க இது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அவ்வளவுதான். இது இந்தியா கூட்டணியோட ஒரு பார்த்தா ஒரு பொது திட்டம் கிடையாது ஒண்ணும். சரிங்களா? அதனால அவங்க எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க. அவங்க கட்சி அவங்க சொல்லிட்டு போறாங்க. இங்க ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து வலியுறுத்தணும். நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் நடத்துவீங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை எப்படி சொல்லுவீங்க? சாதி வலுவாங்கல்ல சார். நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கனாலே வந்து துல்லியமா ஒவ்வொரு மாவட்டங்கள்ல வந்து ஒரு மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாவட்டம் எப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஜாதி அடிச்சிட்டோம்னா சார் இதுதானே சார் இது உண்மைதானே சார்? இது நான் என்ன சொல்லி கேட்டேன்னா, நீங்க மேலும் வந்து ஒரு ஆதாரத்தை உருவாக்குறீங்களா? நீங்க ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமா நீங்க பொருளாதார அடிப்படையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு நீங்க வந்து புறந்தள்ளிடுவீங்க டோட்டலா. நீங்க இது கணக்கெடுத்துட்டாலே வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடிப்படையில இந்த இடஒதுக்கீடு இன்னும் வலிமையாகுமா ஆகாதா? அது வரைக்கும் பேசுங்க. இல்ல சார், அந்தந்த சமூகத்துக்கு வந்து உரிய இப்படிதான் சார் நம்ம இன்னொரு லாங்குவேஜ் சார். இது பிரதிநிதித்துவம்ன்றதுன்னு கேட்டா இது இன்னொரு லாங்குவேஜ் தான். நீங்க புரியுங்களா? அலங்கார வார்த்தை தான் இது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தா சாதி வலுவாகுன்ற நான் இல்ல அவர் சொல்ற விஷயம் வந்து ஏத்துக்கொள்ளப்பட வேண்டியதுதான். ஏன்னா இப்ப மெஜாரிட்டி ஜாதி யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நாளைக்கு வரும்போது அப்ப மைனாரிட்டி ஜாதிக்கும் மெஜாரிட்டி ஜாதிக்கும் கிளாஸ் ஏற்படுறதுக்கு நிறைய போக்குவரத்து துறையில ஒவ்வொரு போக்குவரத்து நிறுவனமும் ஒரு பேரை வச்சிருந்தாங்க. இருங்க சொல்லி முடிச்சிடறேன். ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பல்லவன் போக்குவரத்து கழகம், எம்ஜிஆர் போக்குவரத்து கழகம், அம்பேத்கர் போக்குவரத்து கழகம், இப்படி ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா நேசமணி போக்குவரத்து கழகம் இப்படி வச்சிருந்தாங்க. ஏன் கலைஞர் வந்து எடுத்தார் கேளுங்க? இல்ல கலைஞர் தான் எடுத்தாரு. இல்ல கொஞ்சம் கேளுங்க ஜெய்சங்கர். யார் பீரியட் எடுத்தாங்க? ஜெய்சங்கர் கொஞ்சம் கேளு. நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராஜபாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல அங்க வந்து தேவருக்கும் இவங்களுக்கும் யாரு கிருஷ்ணசாமி வகையரா இருக்காங்கல்ல, தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பிரச்சனை உண்டாச்சு. அப்படி பிரச்சனைகள் உண்டாகும் போது இந்த பஸ்ல ஏறக்கூடாதா ஆட்ரியான்னு சொல்லி அந்த பேருக்கு அடிச்சான். அது வந்து எம்ஜிஆர் பீரியட்ல அது வரையும் இவன் அடிச்சான். இது மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்த உடனே அப்பதான் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, ஜாதி அடிப்படையில இந்த பஸ் போக்குவரத்து கழகத்தெல்லாம் அப்ப வந்து ராணி மங்கம்மாள் திருமலை பஸ் போக்குவரத்து இப்படி ஒவ்வொரு பல்லவன் அது இதுன்னு பல பேர்ல இருந்தது பூரா எடுத்துட்டு அரசு போக்குவரத்து கழகமா மாத்தினாரு. கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஜாதிய பேர்ல மாவட்டங்கள் இருந்துச்சு, அந்த மாவட்டங்களுடைய பேரையும் அந்தந்த ஊர் பேரா மாத்திட்டாரு. இப்ப காமராஜர் மாவட்டம்னு இப்போ இதுல எடுத்துக்கிறேன் நான் வந்து வரலாற்றுல கொஞ்சம் இல்ல மாறி சொல்லிருக்கேன். ஆனால் பொதுவாகவே இந்த சாதி பெயர்களே எடுத்த ஒரு அரசு சார். நான் சமூக நீதிக்கான அரசு இங்க, அது எம்ஜிஆர் அரசா இருக்கட்டும், திராவிட அரசுகள் நான் சொல்றேன், ரெண்டு அரசுமே சொல்றேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமா வந்து கேட்டீங்கன்னா என்ன நம்ம பெருசா சாதிக்க போறோம்? இன்னும் வந்து சாதி தான் நிற்கும், நம்ம சாதிக்க போறதே கிடையாது. இன்னும் கொஞ்சம் வலிமையாகும்னு சொல்ல வரேன். இப்ப நம்ம நாகரிகம் வளர்ந்துட்டு வருது, என்ன சொல்றோம்னா கலாச்சாரமே மாறிட்டு இருக்குன்னு சொன்னார் ஓரின சேர்க்கையில. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்க வந்து பார்த்தா குறிப்பிட்ட சாதியை நீங்க தூக்கி பிடிக்கும் போதுன்னு கேட்டா இன்னும் சாதி வலிமையாகும் தான் நான் சொல்றேன். நான் இடஒதுக்கீடு நான் வந்து எதிரானவன் இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து பார்த்தா அந்த இடஒதுக்கீடே வந்து பார்த்தீங்கன்னா மறு ஆய்வு செஞ்சு அது வந்து பொருளாதார அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ற நான் இன்னைக்கும் கோயில் தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா வாங்கிட்டு இருக்கிற ஐயர்கள் உண்டுன்ற இறுதியான பார்வை நான் எடுத்துக்கிறேன். பொருளாதார இடஒதுக்கீடு சொல்றீங்க, ஆனாலும் திராவிட சித்தாந்த உடைகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருளாதார இடஒதுக்கீடு நம்ம அதை அணுகக்கூடாது. சாதிங்கிறது வந்து இன்னைக்கு பணக்காரன் ஆவான், நாளைக்கு ஏழை ஆவான், அதெல்லாம் வந்து மாறக்கூடியது. ஆனா சாதி என்பது அவனுடைய பிறப்பினாலேயே வந்து அவனுக்கு சுமத்தப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. மக்களையும் தீர்மானிக்கிறாங்க, அவங்களோட தேர்தலுக்கே மக்கள் பார்த்து வாக்களிக்கிறாங்க. உங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப நன்றி. உங்களுடைய இவரோட கருத்து பகிர்ந்து நன்றி. நேயர்களுக்கு மீது நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுடன்.